எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்னா கோசு விளாக் தமிழ் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, வெல்கம் டு கோசு விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுதான் வந்து குச்சி. இது வந்து சிலம்ப குச்சி கிடையாது, இது வந்து மீன் பிடிக்கிற தூண்டி குச்சி. இன்னைக்கு வந்து நம்ம போய் மீன் பிடிக்க போறோம். பக்கத்துல ஒரு குட்டை கிடக்குது, அங்க போய் நம்ம வந்து மீன் பிடிச்சு மீனை சமைக்கிறோமா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். வாங்க மீன் பிடிக்க போலாம். அதுக்கு முதல்ல மீன் சிக்கணும். அது ராசி இருக்குனே, மீன் சிக்கிறதுக்குலாம் பல ராசி இருக்கு, தெரியுமா தெரியாதா? மீன் பிடிக்கிறதுக்கு புழு திங்கிறதுக்கு பெயிட்ட போட்டா அது திங்க போகுது வந்து இல்ல. சில பேருக்கு வரும் ராசி இருக்கு, சில பேர் கையில அம்புடும், ஆமாண்ணே, சில பேருக்கு அம்புடும். அடிக்காதுண்ணே. இதுக்கு ராசிக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு, தெரியாது பாருங்க நீங்க. வாடா போய் இது எப்படி வண்டிக்குள்ள வேற வெளிய கையை வச்சு புடிச்சிட்டே வாடுறாரு. சரி வா. வேற என்ன? சரி வாங்க. இல்ல பைக்ல கொண்டு வரலாமா? அப்ப பைக்ல கொண்டு வந்துருமா? பைக்லயே கொண்டு வந்துறா. இன்னொரு பைக் இருந்தா எல்லாரும் பைக்லயே போயிரலாமா? அது தூக்கி உள்ள வைக்கல. பைக்லயே போயிரலாம்டா கோபி. பைக்ல போறோமா? பைக்லயே போயிரலாம்டா. சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, பால் இருக்கு. பைக்ல போறதுதான் ஜாலியா இருக்கும். ஓகே உட்காந்தாச்சு. வந்தாச்சு. சேஃபா உட்கார்ந்து சொன்னானே. ஒரு கல்லுல கால வச்சடா. அப்பா 100 அடியா? ஆமாண்ணே. நீ என்ன சொல்ற? நம்மள போட்டு தள்ளுறதுனே கொண்டு வந்திருக்கான். நீ வேற இது கல்லெல்லாம் எடுத்து போடுறேன். அப்பனா கீழ எப்படி இருக்குமோ தெரியலையே. வாரினே இது. ஆனா சப்பட்டே ஒரு கல்ல பார்த்து உட்கார்ந்துட்டானே. இது இந்த கிரானைட் குவாரியாடா? கரெக்ட். கிரேன போடுறா. இதனடா அது இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம்ல வர்ற மாதிரி எல்லாம் அப்படியே விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. சரி எடு, எனக்கு குடு, மீன் பிடிக்கணும் நானு. டேய் சுதாரு, இந்த அபேண்டன்ட் பிளேஸ், மூடப்பட்ட பில்டிங் இங்கெல்லாம் போய் திறந்து பார்க்கணும்னு உனக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமா இருக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா. அப்ப என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். எனக்கு இப்போ அந்த மாதிரி நிறுத்தின வண்டிலாம் இருக்கும்ல, அதையே போய் எடுத்து பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு அந்த கிரேனை போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போய் பார்ப்போம். பாதை இருந்தா பாப்போம். அதெல்லாம் பார்த்தா இருக்காடா? இருக்கு. இவன் நம்பி சின்ன பசங்க எனக்கும் இருக்கு அந்த மாதிரி. குட்டே 100 அடி. இப்போ உட்கார்ந்திருக்க இடம் தான் வந்து செங்குத்து இறங்குமா. அங்க இருந்து சாவிவா வருதாமா. சரி மீன் பிடிக்க வாங்கடா. கண்ட பிரச்சனை பேசாதீங்க. மீன் நீங்க பிடிங்கப்பா, எனக்கு மீன் பிடிக்கலாம் வராது. ரொம்ப கத்துனா மீன் வராது. உண்மையா? இந்த கத்திட்டேன். பேசக்கூடாது நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ள போனா நமக்கே காது கேட்காது. மீனுக்கு எப்பறா? மீன் காதே கிடையாது, எப்பறா அது கேட்கும்? வைப்ரேஷன்ஸ் பேசினா கேட்க வராது. மீன் வராது. குடுக்குறியா? என்ன பண்ற? அப்படி போட்டாதான்டா வரும். அப்படி போட்டா புழுவை மட்டும் கடிச்சிட்டு ஓடிடும். நீங்க தூண்டி போற லட்சணமே சரியில்லை. இப்படி என்னடா போடுவாங்க? தள்ளிதான் போடணும். இதுல கடிக்கி பாப்போம். சரி, இந்த அந்த இதுல நல்லா போட்டு தரா. எனக்கு தெரிஞ்சு நீ மீன் சீக்கிரம் ஏன்டா நீ வேற பக்கத்துல சந்தை இருக்குடா, அழகா போய் 1/4 கிலோ மீனை வாங்கி புடிச்சிட்டு வந்து காமிப்பியா? பார்த்தோன்னே என்ன பிடிச்சிருவாங்க. பழைய மீன் வச்சிருப்பாங்க, பார்த்தோன்னே சொல்லுவாங்க. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தூண்டிலே மறைச்சிடணும் இந்த புழுவை வச்சு. சரி விடு. ஆத்து மீன் கூட தெரியாது, கடல் மீனை போட்டு முடிச்சாங்கன்னா கண்டிப்பா போடு. சுதாரு, பின்னாடி நான் இருக்கேன், கொக்கிய போடுறேன்னு போட்டுறாத. இருடா, நான் ஏன்ஸ்டோடா. இப்படி ரொம்ப தூரமா போகணும். அப்பதான் அந்த மிதப்பு கட்ட ஆடம்போது அந்த கட்டை இருக்குல்ல, மயில் இருக்காது, அது ஆடம்போது ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல நான் தான் இழுத்து பார்த்தேன். நீனே இழுக்கல, இவரே இழுக்குது. சுதாரு, என்ன பண்ற நீ? அது எனக்கு சொல்லு. இந்த முடிச்சிட்டாங்க, சோலி முடிச்சிட்டாங்க. அண்ணா இழுக்காதீங்க, கிளாஸ் இரு. இதுல 2 பேர் தூண்டிலாம் மாட்டுவாங்க. இருக்கணும், கைய வச்சுக்கிட்டு ஒரு ஜாலி தான் இல்ல. ஆமா, சமச்சாலி. மீன் பிடிக்கிறதானா எதுக்கு வந்தான்னு தெரியல. இவன் வேற யாரும் இல்ல, வேணா அந்த செடியை வச்சுட்டு முளைச்சிருக்கான்னு புடிங்கி பாப்பாங்கல்ல, விதைய போட்டு வச்சு ஓபன் பண்ணி பாத்துருக்கேன். அவர் மட்டும் இதுல போட்டிருக்காரு, சிக்கு மாதிரி இருக்கு பாரு, வாங்கியிருக்காரு போல இருக்கு. செஞ்சிருக்காங்க. மீன் மாட்டாரியா போடுறாங்க, தக்க மிதந்துட்டு இருக்கு.
மீன் பிடிக்கிற மூஞ்சிய பாரு அப்படின்னு மீன் சின்ன வயசுல பயங்கரமா மீன் பிடிச்சிருக்கும். வந்துட்டாங்க மீன் பிடிக்க. நாங்கெல்லாம் எந்த காலத்துல பெயிட்டுக்கு டெவலப் ஆயிட்டோம், இன்னமும் புழுவை போட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அது ஒரு ஜாலியா இருக்கும். சும்மாவது புழுவாவது கடிச்சிட்டு போனா கூட சரி பிடிக்க தரலன்னு போலாங்க. நாங்க மீனே இல்ல போல் இருக்கு. அப்பவே சொன்னா நம்ம தான் கேட்காம வந்துட்டு மீன் இருக்கா இந்த இடத்துல டெய்லி மீனும் புடிச்சிட்டு போறாங்கண்ணே அப்படின்ட்டு இருந்தான். மீன் எல்லாம் போட்டோம்னா வந்து கடிச்சிட்டு சாக வேண்டியதான். அது என்ன இப்போ டெஸ்டிங் இது பண்ணிட்டு தெரியுது. போட்டோன்னே வந்துடும் மீன் அப்படின்ட்டு வரும். சூப்பரா பண்ணுங்க சார், என்னோட பண்ணுங்களேன் அப்படின்ட்டு வரும். இடத்தையெல்லாம் மாத்தி பாக்குறாங்க. இடத்த இங்க தான் வரல அப்படின்னு அங்க போனாங்க, அங்கேயும் வராது. அரே போடா கடுப்பா இருக்கு. இது ஆறு சைடுல போடணும். ஏதோ தோண்டி போட்ட இதுல போட்டிருக்கான். கல்குவாரிக்குள்ள தோண்டி போட்டு தண்ணி அங்க போய் குளிச்சிருவோமா போட்டு. ஓ சுதாகரோ, அது வந்து அது மீன் பிடிக்கிறது என்ன களை புடுங்குற மாதிரியா? அப்படிலாம் கிடையாதான். அது மீன் கடிச்சா தான் கணக்கா. ஐயா இல்லைன்னா இல்ல தானே. சரி ஆத்துக்கால தண்ணி வருது, போய் குளிப்போமா? சரிப்பட்டு வராது. ஆத்துக்கால குளிச்சுட்டு மேலூர்ல வந்து மட்டன்லயே வடை போட்டு ஏதோ திங்கிறாங்களாம், தின்னுட்டு வருவோம். வா டக்குனு பிளான் பிஏ போட்டுறாங்க. சூப்பர்ரா. மட்டன்லயே கொத்தா போட்டு மாதிரி பண்றாங்களாம். மட்டன் வடைக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு கடிச்சிருக்காயா உனக்கு? கடிக்க கூட இல்லடா, பாம்பு தான்டா வந்துட்டு போயிட்டு இருக்கு. பாம்பா? ஜாலியா கூட போயிட்டு இருந்துச்சு. ஐயோ மனுஷங்க பொண்ணு உள்ள சர்றன்னு போயிருச்சு. வாடா போவோம்டா. கடைசியா ஒருத்தர் தூக்குறேன் நானு. டேய் பாத்தியா, இன்னுமா? நம்ம 2 பேர் இருக்கப்ப ஒண்ணே மட்டும் கூப்பிட்டு காமிக்கிறான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ ஏரோப்ளேனே பார்த்தது இல்லன்னு அர்த்தம். இப்ப கூட சொன்னாலும் ஆனு பாப்போம் மேல. ராவிடே பேக்கிங் பண்ணிடலாம்டா வாடா. எனக்கு இன்னைக்கு காலையில ஷூட் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னப்பே நான் தெரிஞ்சிருச்சு எனக்கு ஃபெயில்டுல தான் அது முடியும். ரெண்டாவது வீடியோவா ஃபெயில்டுல முடியுது. இத நம்ம வேற ஏதாவது பண்ணியே டிராவிடே. முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்து விடும். படிச்சுட்டு வந்திருக்காயா, ஏதோ பண்ணிட்டான். இந்த மாதிரி ஏதாவது வந்தா அப்படி சொல்லுவாங்க. தண்ணி ஓடுற சைடுல போணும். கொஞ்சமாவது குட்டி மீனாவது சிக்கு. ஒண்ணு கூட இல்ல. ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது ஆறு தண்ணி உள்ள வந்த இடம். ரெசிபி எல்லாம் பார்த்து நம்மளே பண்ணலாமா இல்ல வீட்டுல கொடுத்துடலாமா அப்படின்னு கடைசியில பார்த்தா ஒண்ணும் கிடையாது போ அப்படின்ட்டாங்க. ஊரானைக்கு பாய்க்கிறதா போல் இருக்கு. இது சரிப்பட்டு வரா. வாடா கல்லந்திரி போவோம்டா. கல்லந்திரி தண்ணி வருமா? வருது. வாடா அங்க போவோம்டா. வாடா வா போ. இங்க இருந்து டைரக்டா அங்கே போயிடலாமா? ஆமா வா. இந்த குவாரி இருக்குல்ல, ஒண்ணுமே மாட்டல. ரொம்ப சோகமான ஒரு சிச்சுவேஷன் நடந்து போச்சு. என்னன்னா இங்க மாடு பழக்குவாங்கல்ல, அப்போ வந்து இந்த சரௌண்டிங்ல ரொம்ப ஃபேமஸான மாடு குழந்தைன்னு சொல்லி ஒரு மாடு. நீ வெள்ளலூர் வரப்ப பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா. என்னடா மாடுக்கு ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துருக்கோம். சரி ஜல்லிக்கட்டு மாடு இங்க எனக்கு தெரிஞ்சு சிவகங்கை மதுரை இந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே வந்து மாடு வந்து குடும்பத்துல ஒண்ணு. என்னன்னா அந்த வீட்டுல போட்டோ மாட்டிக்கிறது இது எல்லாமே நம்ம ஒரு பேர் போட்டு தோற்றம் மறைவுலாம் கூட சமாதி வச்சு கும்பிடுறது. இந்த ஊர் ஃபாரின்ல எல்லாம் பெட் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. என்னன்னா பெட்டு வந்து இறந்து போச்சுன்னா அதுக்குன்னே சிமெட்ரிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து போய் தென்னை மரத்து கட்டில போச்சு. அங்க வந்து அப்படி கிடையாது, பெட் சிமெட்ரி இதெல்லாம் இருக்கு. அது இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, இங்க அப்படிதான் வந்து அந்த மாடு வந்து கயிறோட விட்டுட்டாங்க போல. கயிறு வந்து காலை சுத்திக்கிச்சு நடுவுல போனதுனால அதால தப்பிக்க முடியும். நிறைய இங்க சரௌண்டிங்லயே இப்ப நம்மள பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஜல்லிக்கட்டு விடுறப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, மாடை வந்து கயித்தோட விட்டுறாங்க. பாக்குறீங்க இந்த வீடியோ மஞ்சு விட்டு விடுவீங்கன்னா கயிறு போட்டு மட்டும் விடாதீங்க. ஜிபிஎஸ் எல்லாம் மாட்டியுமே கயிறை போட்டு ஜிபிஎஸ் மாட்டிடுவாங்க விட்டுறாங்க. இதனால கயிறை போட்டு விடாதீங்க. கடைசியா இந்த ஒரு சுத்து வட்டாரம் 3 கிலோமீட்டர்ல பார்த்த மாதிரி ஜிபிஎஸ் காட்டுச்சுனாலே அந்த 5 கிலோமீட்டர்ல ஆசனாலே கண்டுபிடிச்சிடலாம். கோம்பிங் ஆபரேஷன் மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த குழந்தை இருக்குல்ல, அது வந்து அதோட ஞாபகார்த்தமா வந்து இன்னைக்கும் வந்து இந்த வடமாடு மஞ்சு விட்டு நடத்துவாங்க. ஆமா, அதோட ஞாபகார்த்தம்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி மாடு பிடிப்பாங்க. சோ இதெல்லாம் இங்க இருக்கு. ஆமா, இப்ப டீம் இறங்குறதுனாலே ஒரு நினைவாக அவங்க நினைவாகன்ற மாதிரி அந்த மாதிரி குழந்தை நினைவாக. இவன் ஆடுகளம் படத்தை பார்த்துட்டான், ஐயூப் நினைவு மாநாடு மாதிரி அதை பார்த்துட்டு அதை இவனே பார்த்து கண்டுபிடிச்ச மாதிரி என்ன சொல்றான். அண்ணே எங்க ஊர்ல கபடி டீம்லாம் இருக்குண்ணே. இப்ப ஏதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவர் நினைவாக குழு சும்மா நோண்டுனா ஜஸ்ட் புல்லிங் யுவர் லெக்ஸ் ஜஸ்ட் கோ கம் ஆன். இது சீரியஸா கிடாரிப்பட்டி வாயில வரல. கல்லந்திரி போயிட்டு செருப்பு தைக்கிறாங்களாம். நம்ம வந்து இந்த கொஞ்சம் செருப்பு மட்டும் தைச்சிட்டு வந்துருவோம். மீன் பிடிக்க போறோமா? குளிக்க போறோம்டா. ஏன்டா புதுட்டா இது பண்றா? மீன் பிடிக்கலாம் கொண்டு வந்து. கல்லந்திரினா என்ன உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் வாங்க உங்களுக்கு காட்டுறேன். செம்ம ஸ்பாட்டு. மதுரையே நீங்க அங்கதான் இருக்கு. சாப்பிடுறது அம்பாள் மெஸ்ஸா? வேற என்ன நினைச்சீங்க நீங்க? நான் அதுதான் கேட்டேன். அம்பாள் மெஸ் போய் வடை இருக்குல்ல, வடையை வந்து கறி அப்படி
குத்தியே மட்டன்லயே வடை. வறுத்து ஆஹா சூப்பரா இருக்கு பார்க்குது. ஓஹோ இப்போ வந்து மீன் வந்து ஒன்றுமே சிக்காதனால நம்ம வந்து கல்லந்தீரில் போய் குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு போனோம். அங்கே போகிறக்கலாட்டியுமே இப்போ மதிய சாப்பாடுக்கு டைம் ஆகி போயிடும். அதனால் போய் சாப்பிட வீடு விட்டு ஸ்ரீ அம்பாள் செட்டிநாடு மெஸ்ஸுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டு குளிக்கலாம். குளிச்ச உடனே சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே வீடியோவும் முடிக்கிறோம். சூப்பரா இருக்கு. அடுத்து 1.5 நிமிஷம் வாய் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. ஓஹோ கல்லந்தீர்லாம் கிடையாது, சின்னமங்கலம் சார். கல்லந்தீரில வந்து குளிக்க முடியல, அங்க வந்து தண்ணி நிறைய காத்து அடிச்சிருக்குமா? அப்புறம் வந்து அந்த சைடு வந்து மடையை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்டா மீன் பிடிக்கலான்னு வந்தோம், அது கேன்சல். இதுவும் தனியாக ஏன்னா இங்கே குளிச்சிருவோம். அவ்வளவு ஆழமா இருக்குமாடா, தண்ணி நிறைய ஆனால் ஆத்துக்கால் சின்ன ஆத்துக்கால் மாதிரி தானே இருக்கு. எங்க ஊர்ல தனியாமங்கலத்தில் ஒரு ஆத்துக்கால். அவ்வளவு வாய் பேசினால் நீங்கள் இறங்கலாம், அந்த தைரியம் இருந்தால் நீங்கள் இறங்கலாம். இறங்கி காட்டு. அண்ணே சத்தியமா ஆழம் கம்மியா இருக்கும் இது. சரி இறங்கிட்டா என்ன பேரு? இறங்குறாரு, ரெடி அதெல்லாம் ஆயிட்டாரு. கிடையாது. ஆனா பயமா தான் இருக்கும் ஆழமா வந்து. இது ஆழம் நீச்சல் தெரிஞ்சு தான் அது பயம். இது ஆழத்தை விட அந்த பாம்புலாம் இருக்குமா அதுதான் கிணறுல குளிச்சுட்டாவே அவங்களுக்கு பயம் இல்லை. சும்மா உள்ள இறங்குமா? அண்ணே இவ்வளவுதான், இதுக்கு மேல இறங்க முடியாது. போர் போட்டு தான் உள்ள இறங்கணும். அவ்வளவுதான் ஆழம். தனியாமங்கலம் ஆத்தோட சின்ன ஆத்து. அங்க பத்தியா ஆழம் இல்லைன்னு உட்கார்ந்தோம்னா கழுத்து வரைக்கும் வரும். மைக்கு கழட்டி கொடுத்தா ஏமாத்திட்டாங்க. என்னன்னு தெரியலையே. ஏன்னா அது போவே இல்லை நடுவுல. என்ன பாசம் தான் வழுக்குது. இல்லையா தண்ணி இல்லை. இல்லை அவ்வளவுதான். இறங்கிட்டாரு. மான துயரணு மலரணு இடையிட விட்டு இது நான் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கேன், அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட கால் வரைக்கும் தான் தண்ணியே ஓடும். ஆறு ரொம்ப தூரம் நடந்தே போகலாம் ஆறுல. அது பேர் தான் நான் சின்ன வயசுல போயிருக்கேன். இன்பமான குளியலை போட்டு விட்டோம். போய் இப்போ வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தது வேஸ்டா போயிடும் இல்லையா? சாப்பிட்டு திருப்பி சாப்பிட்டு குளிச்சா செமிச்சிடும். ஆமாண்ணே செமிக்கட்டும். ஓகே, நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஸோ இப்போ வந்து அது செமையா இருக்கும். அப்படி குளிச்சுட்டு அப்படி போய் சாப்பிட்றது சூப்பரா இருக்கும். சுக்கா இந்த மாதிரி ஆறுல அந்த கடையில குளத்துல வந்து famous. நான் நிறைய வீடியோல பார்த்தேன் இது மாதிரி வந்து கறி வடை அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது இப்போ இது வந்து சாப்ஸ். உனக்கு கொஞ்சம் அண்ணே லைட்டா வந்து இந்த பார்க்க உப்பு கண்ண மாதிரி டேஸ்ட் இருக்குண்ணே. நான் இதை மாறுபடுறேன். லைட்டா இல்ல, ஃபுல்லாவே இது உப்பு கண்டம் தான். உப்பு கண்ட சாப்ஸ். உப்பு கண்டமா அது? ஆமாண்ணே உப்பு கண்டமா தான் இருக்கு. இல்லடா சாப்பிட போட்டுருக்கானா அவங்க. உப்பு கண்டம் சாப்பிடுறீங்க? நான் இது வந்து இது ஃபுல்லா நான் வீடியோல பார்த்து தாங்க பார்த்தேன். அது எது வீடியோல ஆகணும்னாங்க. அப்படி இல்லடா அவனே, வீடியோல நான் பார்த்த மாதிரி இல்ல. தெரியல இது இல்லடா தெரியல. டேஸ்ட் இல்ல. இதுதான் உண்மை. கறியை வந்து ஊறுகாய் மாதிரி ஊற வைப்பாங்க. எனக்கு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப என்னடா அது மட்டன் பிரியாணில மட்டன் தான்டா இருக்கு, பிரியாணியே இல்லையடா. எல்லாருக்கும் வச்சுட்டு ஆரம்பிப்போமா? சோ இப்போ வந்து மட்டன் பிரியாணி சுக்கா எப்படி இருக்கு உங்களுக்கு? சுக்கா நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல. டேஸ்ட்லெஸ் இருக்கு. ஓவரா உப்பு உரப்பு இல்ல. உப்பு உரப்பு இல்ல, அது வந்து ஒரு மாதிரி ஜூஸியா இருக்கும். நம்ம சிக்கனை வந்து செஞ்சு என்னடே ரீல்ஸ்ல போடுறவங்களா ஏமாந்துட்டாங்களா? போட்டு கடைக்கு போக வச்சிருக்கீங்க. ஐயோ பாத்துட்டு தான் போயிருக்காங்க. அதான் இவ்வளவு பேர் நம்மளே நிறைய இப்படிதானே பாக்குறோம். டேஸ்ட் கொடுத்தாவே வந்து அந்த அது அடிச்சுக்க முடியாது, பாட்டு இருந்துட்டே இருக்கும்ல. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது. பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி தின்னுக்கிறீங்க. பிரியாணி சாப்பிடுறீங்களா? பிரியாணி ஓகே. என்னாச்சு? நல்லா இருக்கு பிரியாணி ஓகே.
பிரியாணி ஓகே. இது கம்பேர் பண்ற பிரியாணி ஓகே நல்லா ஓ. இருக்கு. மட்டன் சாப்ஸ் தான் கொஞ்சம் சொதப்பி. பிரியாணி நல்லாவே இருக்கு. இந்த இந்த கறி வடை இதுதான் நான் வந்து அது வந்து உப்பு கண்ட மாதிரி இருக்கு. இல்லடா அவனை ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆஹா, ஓஹோ, அப்படின்னா, இது எப்படி இருக்கும்னு அந்த ஓவர் ஹைப்பான்னு தெரியல. நான் வந்து ஆக்சுவலி நான் அந்த கடைக்கு வந்து நான் வாடி போயிட்டு சும்மா கூட்டமா வச்சு உட்காந்து சாப்பிட முடியாது, வெளியில உட்காந்து சாப்பிட முடியாதுன்றனால அந்த கடையை விட்டு நாங்க போனோம். இது சிக்னேச்சர் அப்படித்தானே அது கடை. இதுதாங்க சிக்னேச்சர், இந்த கடையோட சிக்னேச்சர் விஷயம் தான். இந்த மட்டன் வடை பட் நாட் தட் மச். அவ்வளோலாம் சூப்பராலாம் இல்லை. இப்போ மொத்தத்துல சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. மொத்தத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா வந்து கொஞ்சம் ஹைப்பை கொடுத்துட்டாங்க. ஓ ரொம்ப எதிர்பார்த்து போயிட்டாங்க. பிரியாணி நல்லா இருக்கு, பிரியாணி நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கு. இருக்கு, சாப்பிடுங்க. பிரியாணி போய் சாப்பிடுங்க. நம்மளும் எத்தனை ரீல்ஸ் பார்த்து ஏமாந்துருக்கோம்ல. ம். ஐயோ ஓ ஆடு கூட்டு போறாங்கப்பா. வரம்போ. கஸ்டிங்ஸ் அதுல வேற இந்த ஆத்துல சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா பார்க்கும்போது அழகா இருந்துச்சு. இதெல்லாம் நான் சின்ன வயசுல நான் எங்க அம்மா எங்க அண்ணன் கூட எல்லாம் போய் ஆறுல போய் குளிப்போம். குளிச்சுட்டு புளியோதரை கட்டிட்டு போயிடுவோம். இதுல அங்க போய் குளிச்சுட்டு போய் உடனே அங்கேயே உட்காந்து அந்த பாறையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிட்டு அது அந்த புளியோதரை வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிட்றதுலாம் பிடிக்காது. அந்த ஆத்துல குளிச்சுட்டு விளையாண்டுட்டு போய் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆமா ஆமா. அது ஒரு கட்டத்துல அதான் சொல்றேன்ல, இந்த ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பெரிய பையனே அடி கெத்தாயிருவோம். அந்த ஆறுக்கு போறது இதெல்லாம் ஆனா இப்போ அதை நினைச்சு பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கு. ஆமா நானும் இந்த ஆறு குளம் கடல் எதையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்தையும் ஒன்று பறந்துறது ஜாலியா இருக்கும்ல. அது குடிக்கிறது வரவே மனசே ஆமா இருக்காது. வரவே ஜாலியா மனசு இருக்கும். இருக்காது. நல்லா இருந்துச்சு. இது மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த குளிச்சுட்டு சாப்பிடுறது வெளில போய் அதெல்லாம் எனக்கும் சின்ன வயசு ஞாபகம் வருது. இப்ப அதெல்லாம் இல்ல. அப்பெல்லாம் ஜாலியா இருக்கும். ஆமா. அப்புறம் லாஸ்ட்ல இந்த மாடு நான் முட்டிடுச்சுன்னு நினைச்சேன், பயந்துட்டேன். நாங்க எங்களே ஒரு வாட்டி மாடுலாம் ஆமா, முட்டை ஆமா. வரும் திடீர்னு. நாயை கம்பேர் பண்ணும்போது மாடு இன்னும் பயம் எனக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்